நாம நிறைய சினிமாக்கள்ல பார்த்திருப்போம். ஒரு தப்பு நடந்தா ஹீரோ அதை பயப்படாம போய் தட்டி கேட்பாரு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது தப்பு நடந்தா அதை உடனே போய் தட்டி கேட்டிருக்கீங்களா? வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞர், பாடலாசிரியர், தமிழாசிரியர். தப்புன்னு வந்துட்டா அதுல பெரியவங்க சின்னவங்க மிகப்பெரிய பதவியில இருந்தாலும் சரி, நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, தப்புன்னு வந்துட்டா அது தப்பு தான். நீங்க பயப்படாம அதை போய் தட்டி கேட்கணும், சரி பண்ணணும். இதற்கு பேர் தான் அறச்சீற்றம். பாரதியார் இதை ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக கண்டதுக்கெல்லாம் கோபப்படுறத ரௌத்ரம் அப்படின்னு நீங்க நியாயப்படுத்த முடியாது. ஒரு மொழியை கத்துக்கிற மாதிரி, கலையை கத்துக்கிற மாதிரி இந்த ரௌத்ரத்தை நாம சின்ன வயசுலிருந்தே பழக ஆரம்பிக்கணும். பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, இது இளைய தலைமுறைக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் பாரதி சொல்றாரு. அதனாலதான் புதிய ஆத்திச்சூடியில ரௌத்ரம் பழகு அப்படிங்கிற வாசகத்தை பாரதியார் எழுதியிருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரௌத்ரம் பழகின மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.